வணக்கம். பாலகுமார் பேசுகிறேன். வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கதை இருக்குது. ஒரு அரசு மருத்துவர் எழுதின கதை இது. முதல்ல கதையுடைய ஒரு சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். பன்னீர் புஷ்பா தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதோடைய பெயர் பிரதிபா. பிரதிபா 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவனுடைய ஒரு 18 வயதில் அவர் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. கிராமங்களில் இருக்கிற வழக்கப்படி. அவர்களுடைய கிராமம் இருக்கிறது ஒரு பழங்குடியினர் வசிப்பது போன்ற ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு கிராமமாக இருக்குது. பிரதிபா திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கிருந்து மறுபடியும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மறுபடியும் வீடு சேர்ந்துடுறாங்க. அதற்கு அவங்க மருத்துவம் பார்க்குறது ஒரு சாமியார்கிட்ட. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் மங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், அரசு மருத்துவராக இருக்காங்க. தன்னுடைய விடுமுறை நாளில் நெடுந்தூரம் பயணித்து பழங்குடி மக்களுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க. அதுவும் இலவசமாக பார்க்குறாங்க. பிரதீபாவை மங்கை சந்திக்கிறாங்க. எப்படி? ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 கைகளையும் கீழே துவள 2 ஆண்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு பிரதீபா சாமியார் என்று சொல்லக்கூடிய மந்திரவாதியை பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மங்கை பிரதீபாவை பார்க்குறாங்க. நவீன மருத்துவத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லாத பிரதீபாவுடைய அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 பிரதீபாவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சம்மதிக்க வைக்கிறாங்க மங்கை. ஆனாலும் சாமியார்கிட்ட மந்திரிக்கிறதையும் அவங்க விடுறதுக்கு மனசும் அவங்களுக்கு இல்லை. ஒரு புறம் மூட நம்பிக்கை, மறுபுறம் நவீன அறிவியல். இரண்டுக்கும் இடையில் நடக்கிற போராட்டம் தான் இந்த வண்ணத்து பூச்சி. தலை கலைஞ்சு உடல் வறண்டு சுயநினைவு இல்லாமல் கிடக்கிற பிரதீபாவை படிக்க படிக்க நமக்கு நெஞ்சம் பதறுது. மூட நம்பிக்கை நம்ம மக்களை எந்த எல்லைக்கும் கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு பிரதிபாவுடைய கதை நமக்கு உதாரணமாக இருக்கிறது. இந்த கதைக்கு வண்ணத்து பூச்சி அப்படின்னு ஏன் பெயர் வைக்கணும்? பிரதிபா ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி பறக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்து இப்படிப்பட்ட சூழலில் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கிறதா அப்படின்னா இல்லை. ஆசிரியர் அதற்கும் ஒரு காரணம் வச்சுருக்காங்க. வண்ணத்து பூச்சி வடிவில் முகத்தில் சிவப்பு நிற சொறி போல இருக்கக்கூடிய ஒரு நோயுடைய அறிகுறி அது அப்படின்னு சொல்கிறாங்க. SLE அப்படிங்கிறது அதோடைய பேர். பிரதிபாவுக்கு வந்தது அந்த நோய் தான். இது ஒரு தன்னுடல் தாக்கும் நோய் அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. அந்த நோய் குறித்து இந்த கதையில் விரிவாக சொல்கிறாங்க. இந்த கதையை எழுதின ஆசிரியர் மருத்துவர் அனுரத்னா அவர்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய மாநில துணைத் தலைவராக இருக்காங்க. தன்னுடைய விடுமுறை காலங்களில் பழங்குடி மக்களுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க. அறிவியல் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்ட ஒரு மருத்துவராக இருக்கிறாங்க. மிகுந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக ஆசிரியர் அனுரத்னாவை நம்ம பார்க்க முடியுது. சரி, அப்போ பிரதீபா என்ன ஆனார்? அவருக்கு நோய் குணமாயிடுச்சா? அந்த மந்திரவாதி சாமியார் என்ன ஆனார்? மருத்துவர் மங்கை தன்னுடைய சேவையில் வெற்றி பெற்றாரா? பிரதீபா மறுபடியும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக தொடர்ந்தாரா? இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வண்ணத்து பூச்சிங்கிற இந்த கதையை வாசிக்கணும். விரைவில் வெளியாக இருக்கிற இந்த வண்ணத்து பூச்சி புத்தகத்திற்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி.